இனிய தமிழ் உறவுகளுக்கு புதிய புரட்சி மக்கள் கட்சியின் தலைவர் பவுன் குணசேகர் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் இந்த காணொலியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நான் புதிய புரட்சி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கி அநீதிகளுக்கு எதிராகவும் மக்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதற்காகவும் நான் அயராது போராடி கொண்டிருக்கிறேன். என் தமிழ் உறவுகளே, இந்த காணொளியை பார்க்கின்ற அத்துணை பேரும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களாட்சி என்றால் என்ன? மக்களால் ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து எங்களை ஆள்வதற்காக உங்களை நாங்கள் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்துகிறோம். எங்களுக்கு நீங்கள் மக்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் செய்ய வேண்டும், தீமைகளை எல்லாம் அகற்ற வேண்டும். மன்னராட்சி காலத்திலே மன்னன் நீதி தவறாமல் மக்களுக்காக வாழ்ந்தான். அது நானே மன்னன், நானே அரசன், நான் செய்வதுதான் என்ற ஒரு எண்ணம் கொண்டு ஒவ்வொரு குறுநில மன்னர்களும் பெருநில மன்னர்களும் ஆண்டு வந்தார்கள். ஆனால் மக்களுக்கு ஒரு தீங்கு நடக்கிறதென்றால் அவரால் அதற்காக மண்ணிலே உயிர் விட்டிருக்கிறார்கள். மனுநீதி சோழன் தன்னுடைய மகன் தேரை ஓட்டி கன்றை கொன்றுவிட்டான் என்ற ஒரு காரணத்தால் பசு நீதி கேட்டு மணியடித்தது. அதை உணர்ந்த சோழ மன்னன் தன் மகனை கீழே படுக்க வைத்து அந்த தேரை ஓற்றி மகனை கொன்று நீதியை நிலைநாட்டிய மண் தான் இந்த சோழ மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன். இது பொன்னாலான சிலம்பா இல்லது வைரத்தாலான சிலம்பா என்று அறியாமல் கோவலனை கொண்டு வா என்று சொன்னவுடன் அவர்கள் கொன்று குவித்து விட்டார்கள். கண்ணகி தன் பத்தினி தன்மையை நிரூபித்து காட்டும்போது ஐயகோ நான் தவறிவிட்டேன் என்று விழுந்து மாண்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன். அப்படிப்பட்ட மண் இந்த தமிழ் மண், தமிழ் வரலாறு. ஆகவே இன்று அந்த வெள்ளையர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள் நம்மளை சித்திரவதைப்படுத்தி. ஆனால் இந்த நாட்டில் கொள்ளையர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு ஒரு காலத்தில் கிணற்று நீர், ஊற்று நீர், குளத்து நீர், ஏரி நீர், ஆற்று நீர் என்று மனிதன் குடித்து வந்தான் ஒரு காலகட்டத்தில். ஆனால் இன்று ராட்சத என்ஜின்கள் மூலம், ராட்சத மோட்டார் மூலம் பூமியின் அடியில் நீர் உறிஞ்சப்பட்டு ஒரு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைத்தாலும் கூட அது இன்று வியாபாரமாகிவிட்டது. ஒரு மன்னன், ஒரு முதல்வன் வெட்கக்கேடு அடைய வேண்டும். நாட்டில் கேன்களில் பாட்டில்களில் அடைத்து எவனும் நீரை விற்கக்கூடாது. கேன்களிலும் பாட்டில்களிலும் டேங்குகளிலும் தண்ணியை அடைத்து விற்பனை செய்யக்கூடாது. ஏனென்றால் வியாபாரமாகிவிட்டது, குடிநீர் வியாபாரமாகிவிட்டது. மக்களுக்கு குடிநீர் இலவசமாக கிடைக்க வேண்டும். தனியார் மயம் அகற்றப்பட்டு கல்வியும் மருத்துவமும் இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும். உழைக்கும் தோழர்களே, உழைக்கின்ற வர்க்கமே, நீங்கள் ஒன்றிணையுங்கள். பணத்திற்காக வாழ்கின்ற பணக்காரர்களெல்லாம் ஒரு பக்கம் நிறுத்துங்கள். ஆனால் ஏழைகளுக்காக வாழ்கின்ற, ஏழைகளுக்காக உழைக்கின்ற எங்களை போன்ற தலைவர்களுடன் ஒன்றிணையுங்கள். உங்களுக்கு இலவச மருத்துவம், ஒரே மாதிரியான இலவச மருத்துவம், ஒரே மாதிரியான இலவச கல்வி. தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடாது, தனியார் மருத்துவமனைகள் இருக்கக்கூடாது. பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இலவசமாக அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். இலவசமாக தண்ணீர் கிடைக்கக்கூடாது, இலவசமாக தண்ணீர் கிடைக்க வேண்டும். வியாபார நோக்கத்துடன் பாட்டில்களில் அடைத்து குடிநீர் விற்கப்படக்கூடாது. அந்த வாய்ப்பை எனக்கு தாருங்கள். நிச்சயமாக நாங்கள் அதை செய்து முடிப்போம். மக்களுக்காக வாழ்வோம், மக்களுக்காக உயிர் தியாகம் செய்வோம், மக்களுக்காக எந்த சொத்துமின்றி உங்களுக்காக வாழ்வோம். ஆகவே
புதிய புரட்சி மக்கள் கட்சியில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றிணையுங்கள். இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் உங்களை காப்பாற்றுவோம். என்னோடு தோளோடு தோள் சேருங்கள். புதிய புரட்சியில் ஒன்றிணைவோம். வணக்கம். நன்றி.